அருள்நிதி நடிப்பில் வெளியாகவுள்ள டிமாண்டி காலனி 2 திரைப்படத்தின் முன்னோட்ட காட்சிகள் அதன் தயாரிப்பு நிறுவனத்தின் ஐடி ஊழியர்களுக்கு கோவை பிராட்வே திரையரங்கில் பிரத்யேகமாக திரையிடப்பட்டது. அதனை காண கோஸ்ட் வேடத்தில் வந்த ஊழியர்கள் நடனமாடி கொண்டாடினர். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தை முன்னிட்டு ரஞ்சித் இயக்கத்தில் தங்கலான், அருள்நிதி நடிப்பில் டிமாண்டி காலனி 2 மற்றும் கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் ரகுதாத்தா உள்ளிட்ட 3 திரைப்படங்கள் வெளியாகிறது. இந்நிலையில் டிமாண்டி காலனி 2 தயாரிப்பாளரின் ஐடி நிறுவன ஊழியர்கள் 450 பேருக்கு கோவை பிராட்வே திரையரங்கில் பிரத்யேகமாக அதன் முன்னோட்ட காட்சிகள் திரையிடப்பட்டது. டிமாண்டி காலனி 2 திரைப்படம் வெளியாவதை ஒட்டி முன்னோட்ட காட்சிகளை பார்க்க வந்த ஐடி ஊழியர்கள் கோஸ்ட் வேடம் அணிந்து அத்திரைப்படத்தின் பாடலுக்கு நடனமாடியும் கொண்டாடினர். இதனையடுத்து திரைப்படத்தின் தயாரிப்பாளர் பாபி பாலச்சந்திரனுடன் சேர்ந்து 450 ஐடி ஊழியர்கள் திரைப்படத்தை பார்த்தனர். இது குறித்து பேய் வேஷம் போட்ட ஊழியர் கூறும்போது, ஒரு சிலருக்கு பேய் படம் மிகவும் பிடித்து வருவதாகவும், குழந்தைகளுக்கும் பேய் என்றால் பயமாக உள்ளதாகவும், இந்த படம் பொதுமக்களை வெகுவாக கவரும் என தெரிவித்தார். இந்த பட தயாரிப்பாளர் ஐடி நிறுவனம் என்பதால் நாங்கள் அனைவரும் இந்த படத்தை காண பேய் வேஷம் போட்டு வந்துள்ளோம். குறிப்பாக இந்த படம் ஆங்கில படத்திற்கு இணையாக ஆடியோ, விஷுவல் மற்றும் வீடியோ அனைத்தும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார்.
கண்டிப்பா எதுவுமே இல்லாம வந்து ஒரு படம் வந்து எவ்வளவு சூப்பர் ஹிட்டா ஹாரர்ல ஹிட் ஆச்சோ, ஒரு வேஷமும் இல்லாம ஒண்ணும் இல்லாம கண்ணு மட்டும் வச்சு ஒரு ஹிட்டான படம் அது. அதே மாதிரி அதோட சீக்வன்ஸ் வரும்போது நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். கண்டிப்பா இந்த படம் எல்லாத்தோட எதிர்பார்ப்பை விட ரொம்ப டிஃப்ரெண்டா தான் இருக்க போகுது. எல்லாரோட உள்ளேயும் ஒரு மாஸ்க் வச்ச மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு. அது இல்லை நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. பட் அதோட கண்களை பார்த்தா மட்டும்தான் நம்மளால ஒரு உண்மையான பிரதிபலிப்பை கொண்டு வர முடியும். ஸோ இந்த படமும் ஃபுல்லா கண்ணு வச்சுதான் பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க ஹாரர்னு சொல்லி. ஸோ இது எந்த மாதிரி பிரதிபலிப்பு மனுஷங்களோட மைண்ட்ல எந்த அளவுக்கு கவர போகுதுன்னு தெரியல. நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் 1 விட 2 வந்து இன்னும் நிறைய த்ரில்லரோட விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, டெக்னாலஜி நிறைய இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால எப்படி பார்ட் 1 வந்து உங்க எல்லாத்தையும் மனசு ரொம்ப கவர்ந்துச்சோ, அதை விட பார்ட் 2 ரொம்ப ரொம்ப சூப்பரா வரப்போகுது. பிகாஸ் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிடிஜி. கண்டிப்பா இந்த மாஸ் ப்ரொடக்ஷன்ல ஒரு ப்ரொடக்ஷனோட இதுல வந்து கண்டிப்பா நல்லபடியா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். ஆக்சுவலி நாங்க 2005ல டிமாண்டே காலனி 1 பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேய் படம் எப்போ வரப்போகுது நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போதான் டிமாண்டே காலனி 2ஓட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. அது பார்த்ததுக்கு அப்புறம் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேற லெவல்ல தெரிக்க விட்டுருக்குன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சீன் பை சீன் அது தெரிக்க விட்டுருக்கு. அருள்நிதி ஆகட்டும், பிபிஎஸ் ஆகட்டும், அவங்களோட ஆக்டிங் ஆகட்டும் வேற லெவல்ல இருந்தது. ஆல்ரெடி நாங்கள் 2 மீட் பண்ணியிருந்தோம். ஐ மஸ்ட் சே இட் வாஸ் ஆன் அனதர் லெவல். லைக் எந்த ஹாரர் மூவிக்கும் ஒவ்வொரு ஃபிளாப் இருக்கும். டிமாண்டே காலனின்னு சொல்லும்போது இது ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்லுவோம். ஆல்சோ சென்னையில வந்து டிமாண்டே காலனின்னு சொன்னா இன்னமும் பயம் இருக்கு. ஆஃப்டர் திஸ் மூவி அந்த ஏரியாவுக்கு போறதுக்கே நிறைய பேர் பயப்படுறாங்கன்னு தான் சொல்லுவோம். ஸோ வி ஆர் வெரி மச் எக்ஸைட்டட். அண்ட் டைரக்டர் சார் வந்து அஜய், அவரை பற்றி சொல்லவே வேணாம். மெக்கானாடிக்கல், கோப்ரா, டிமாண்டே காலனி 1ல அவரோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். எவ்வளோ அழகா பண்ணியிருக்காருன்னு நமக்கு தெரியும். ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காரு. கண்டிப்பா 2ல அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே தெரிக்க விடும்னு எனக்கு நல்லா தோணுது. அதே மாதிரி நீங்க இங்க பார்க்கலாம் எல்லாரும் எவ்வளவு எக்ஸைட்டடா எவ்வளவு ஆர்வமா நாங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. எங்களுக்கு இந்த காட்சிமெல்லாம் கூட உங்களுக்கு பார்த்தா தெரியும். Because we are very much excited to watch Timothy Colony 2. Cannot wait to watch the movie. ட்ரெய்லர் பாருங்க, கண்டிப்பா மூவியை தியேட்டர்ல வந்து பாருங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. ப்ளீஸ் டூ வாட்ச் இட் தியேட்டர்.